தெய்வ பிள்ளைகள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த நாளின் தியானத்திற்கு அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனங்கள். தியான வசனம் சங்கீதம் 23:5, 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிறப்பான மேன்மையான ஒரு பந்தியை இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதுதான் சத்துருக்களுக்கு முன்பாக, நம்மை நசுக்க பார்க்கிறவர்களுக்கு முன்பாக, நம்மை ஒன்றுமில்லாமல் நம்மை நிர்மூலமாக்க துடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிராக என் தேவன் ஒரு பெரிய பந்தியை, ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கிறார் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய பொருளாக இருக்கிறது. தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஆயத்தப்படுத்துகிற இந்த பந்தியை குறித்து 3 விதங்களில் நாம் தியானிக்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசிற்கு முன்பான ஒரு பந்தி. அருமையானவர்களே, நம்முடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் கண்டடையும் நிறைவான ஆசீர்வாதங்களை திருடிச் செல்வதற்கும் கொன்று அழிக்கவும் நம்முடைய சத்ருவாகிய பிசாசின் கூட்டமெல்லாம் முனைந்து நிற்கின்றன. குறைந்தபட்சம் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்காயிலும் அந்த வல்லமைகள் தங்களால் இயன்றவரை பிரயாசப்படுகின்றன. ஆனால் கர்த்தரோ, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதாக யோவேல் 2:26 குறிப்பிடுகிறதை வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆடுகளாகிய நாம் ஒருபோதும் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவதில்லை. என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்பதாக சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, 41ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலே, என் சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் என்றும் தாவீது குறிப்பிடுகிறார். அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, இன்னும் நான் பார்ப்போம் என்றால், மீகா சொல்லுகின்ற பொழுது 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்பதாக அவருடைய நம்பிக்கை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சத்துருவினால் தாக்கப்பட்டு நாம் வியாதியுள்ளவர்களாய் இருப்போம் என்றால், பிள்ளைகளின் அப்பம் நமக்காக ஏராளமாக ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டுள்ளது. நாம் சோர்வடைந்தவர்களாக இருப்போம் என்றால், நம்மை புத்துணர்ச்சி அடைய செய்யும் ஜீவ தண்ணீர் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா 58:11 மூலமாக நமக்கு வாக்காக சொல்லப்படுகிறதல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய எதிராளியாகிய சாத்தானுடைய சேனைகளின் முன்னிலையில் நம் முகத்துக்கு இரட்சிப்பாயிருந்து நாம் வெட்கப்பட்டு போகாமல் நம்மை காப்பது மாத்திரமல்ல, அவற்றுக்கு முன்பாக நம்மை கனப்படுத்தவும் செய்கிறார் நம் ஆண்டவர். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கு வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசையின் மூலமாக பார்வோனுக்கு சொல்லி அனுப்பினார் அல்லவா? பார்வோன் சாத்தானுக்கு நிழலாட்டமாயிருக்கிறார். கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை என்பதாக சூளுரைத்து அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் அவருடைய சத்துருக்களுக்கும் இடையே இருந்த வித்தியாசத்தை விளங்க பண்ணினார் அல்லவா? இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள் என்று ஏசாயா 65:13-14 வசனம் குறிப்பிடுகிறது. தானியேல் சிங்கங்களின் கெபியில் இளைப்பாறுதலோடு இருந்தது போலவும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் 7 மடங்கு சூடாக்கப்பட்டு எரிந்து கொண்டிருந்த அக்கினி சூளையில் இன்பமாய் உலாவிக் கொண்டிருந்தது போலவும் கர்த்தர்
நமக்கு ஆயத்தப்படுத்துகிற பந்தியில் சத்துருவின் முகத்துக்கு முன்பாகத்தான் நாம் புசித்து மகிழ வேண்டும். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்பது தாவீதுனுடைய அனுபவமாக 27ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். சத்துருவின் வல்லமைகள் ஒருவேளை நம்மை சூழ பாளையம் இறங்கலாம், ஆனாலும் அவை நம் பாளையத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. அவை மிகவும் கலங்கி தவிக்கத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஒத்தாசையையும் ஆசீர்வாதங்களையும் எப்பொழுதும் தப்பாமல் நம்மேல் பொழிந்தருளிக் கொண்டே இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக சிறப்பான பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். 23ஆம் சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சத்துருக்களை நம்மை விரோதிக்கிற மனுஷருக்கு ஒப்பிட்டும் நாம் என்ன செய்யலாம், உணர்ந்து கொள்ள முடியும். ஒரே ஒரு சத்துருவின் முன்பாக அல்ல, என் சத்துருக்கள் என்று பன்மையில் கூறப்பட்டிருப்பதால் உங்களுடைய எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய நல்ல மேய்ப்பர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். உங்கள் சத்துருக்களின் முன்னிலையில் அவர் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவது ஏன்? உங்கள் சத்துருக்கள் பசியாயிருந்தால் நீ அவர்களையும் போஷிப்பதற்காகத்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றி உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என்பதாக ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வேத வசனத்தின்படி நம் சத்துருக்கள் பசியாயிருக்கும்போது அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதன் மூலமாகவே நாம் அவர்களை பழிவாங்க வேண்டும். பகையை அழிக்கும்படியாக கிறிஸ்து செய்தது போலவே நாமும் நம்முடைய சத்துருக்களை நேசிக்க வேண்டும். தங்கள் சத்துருக்களை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு நிறைவான பந்தியை தேவன் ஆயத்தமாக்குகிறார். அவர்கள் தாங்களும் புசித்து தங்கள் சத்துருக்களையும் போஷிக்கும்படியாகவே ஆண்டவர் அப்படி செய்கிறார். அருமையானவர்களே, இதை வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், நாம் நம்முடைய சத்துருக்களை நேசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய திரட்சியான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். நாம் அவர்களை நேசிக்காவிட்டால் நம் ஆவிக்குரிய ஜீவியம் வறண்டு போகும், நம் ஆவிக்குரிய பட்டினியினால் மடிந்து போகவும் கூடும். அருமையான சகோதரா சகோதரி, நீ உன்னுடைய சத்துருக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென தேவன் விரும்புகிறார். இதுதான் 23ஆம் சங்கீதத்தின் இனிமையாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் இங்கே காண்கிறோம். இந்த அன்பு நம்முடைய ஜீவியத்தை நிரப்ப வேண்டும். கர்த்தர் நம்மை கன்மலையின் தேனினால் திருப்தியாக்குகிறார். கர்த்தராகிய இயேசுவே கன்மலையாக என்றென்றைக்குமுள்ள நித்திய கன்மலையாக இருக்கிறார். அவரிலிருந்து மிக தூய்மையானதும் மிக இனிமையானதுமான தேன் பாய்ந்து வருகிறது. ஆண்டவராகிய இயேசுவிலிருந்து வரும் அன்பு மிக தூய்மையானது, மிக இனிமையானது. ஒரு காலத்தில் நாம் அவருக்கு சத்துருக்களாயிருந்தபோது அவர் நம்மை போஷித்தார் அல்லவா? இப்போது நாம் நம்முடைய நினைவுகளால் அவருக்கு சத்துருக்களாய் இருக்கக்கூடும், ஆனாலும் அவர் நம்மை போஷிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சத்துருக்கள் நம்மை எவ்வளவாக பகைத்து வெறுத்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுவே தெய்வீகமான பழிவாங்குதலாகும். யோசேப்பின் சகோதரர் பொறாமையினால் யோசேப்பை பகைத்தார்கள், குழியில் போட்டார்கள், விற்று போட்டார்கள். ஆனால் அவனோ, பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே கூறுகிறதை நாம் பார்க்கிறோமே. ஆம், அதை அவர்களிடத்திலே கூறி முடிவு பரியந்தம் அவர்களை ஆதரித்தான் அல்லவா? மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளின் முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக பந்தி. மூல பாஷையில் சத்துரு என்பதற்கு உபயோகிக்கப்பட்டுள்ள பொருள் என்னவென்றால் பிரச்சனை என்றும் பொருள்படும். நம்ம எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன. நம்முடைய சகல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரே ஒரு தட்டு நிறைய ஆகாரம் அல்ல, ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தப்படுகிறது. பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுவதின் தெய்வீக நோக்கம் நமக்கு ஒரு ஆவிக்குரிய விருந்தை அளிக்க வேண்டும் என்பதுதான். அருமையானவர்களே, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நாம் பார்ப்போம் என்றால் மிகவும் அதிகமான பிரச்சனைகளினூடாக கடந்து சென்றவர்கள் தேவனிடத்திலிருந்து மிக மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்திருப்பதை நாம் உணர முடியும், காண முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே நாம்
மன அமைதியை இழந்து கோபப்பட்டு முறுமுறுக்கிறவர்களாக அல்ல, பொறுமையோடு அவைகளை சகிக்கிறவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது அவை நம்மை உயர்த்தும் என்பதை மறந்து போகக்கூடாது. மன அமைதியை இழப்போம் என்றால், கோபப்பட்டு முறுமுறுப்போம் என்றால் அவைகள் நம்மை அமிழ்த்தி போடும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நோவாவின் நாட்களில் ஜலப்பிரளயத்தினாலே நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருந்த போது ஒரு சிறு கூட்ட பேர் மேலே உயர்ந்து கொண்டே சென்றார்கள். மற்றவர்களோ தண்ணீருக்குள்ளாக அமிழ்ந்து போனார்கள். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அப்படித்தான். ஜலப்பிரளயம் உண்டான போது பேழைக்குள் இருந்தவர்கள் மேல் நோக்கி உயர்ந்து கொண்டே போனது போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் இருப்பவர்கள் சோதனைகளின் மத்தியில் தேவனோடு இன்னும் அதிகமாக நெருங்கி சேரக்கூடிய சிலாக்கியத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக தேவனின் மிக நெருங்கிய சமூகத்தில் ஜீவித்து கொண்டிருப்போம் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதனைகள் உண்மையில் நம்மை பரலோகத்தை நோக்கி மென்மேலும் உயர்த்தும் என்பதை மறந்து போகக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியம் தேவனோடு நெருக்கமானதாக இருக்கிறதா? தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகிற அருமை பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோமா? வேதத்திலே தேடி பார்த்து தேவனுடைய சந்நிதியில் அமர்ந்து தேவனுடைய உறவிலே நாம் பலப்படுகிறவர்களாக இருப்போம் என்றால், நம்முடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற பந்தியிலே நாம் பங்கு பெருகும் சிலாக்கியத்தை பெற்றவர்களாக இருப்போம். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மேன்மையான ஒரு பந்தியை ஆண்டவரே, பிசாசுக்கு முன்பாக, எங்களுடைய விரோதிகளுக்கு முன்பாக, எங்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற இந்த அருமையான பந்தியை இழந்து விடாதபடி இருக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.